ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் இருக்கோம். ஆமாங்க, மெரைன் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். அப்படியே கடல் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இங்கே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. ஒவ்வொன்றும் செம்ம க்யூட்டா செம்ம அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. டைம் போகிறதே தெரியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நிறையா இது பண்ணி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அங்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. குட்டி குட்டியாக இருந்தது அழகா. ஸ்டோன் ஒர்க் எல்லாமே அழகா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு கடலுக்குள்ளேயே போய் பார்த்த மாதிரி இருந்தது, ஃபீல் இருந்தது. இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து சேலம். இங்கே வந்து இது இல்லை, பீச் எல்லாம் இல்லை. ஆனால் வந்து நிஜமாலுமே வந்து அந்த மாதிரி செட் பண்ணி எங்களுக்கு ஒரு புது ஃபீலிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க, இந்த ஒயிட் ஃபிஷ் வந்து அந்த பிளாக் ஸ்டோன் கூட பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இப்படி முத்து மாதிரியே இருந்தது ஒவ்வொன்றும். ரொம்ப குட்டி குட்டியா வேற இருந்ததா, அப்படியே முட்டை எப்படி மிதந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. செம்ம அழகா இருந்தது. இது வந்து லைட் ஆரஞ்சு கலரும் அப்புறம் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. இந்த ஃபிஷ்ஷும் அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குங்க. அது நேம் வந்து எனக்கு தெரியல, இந்த ஃபிஷ் நேம். ஆனால் வந்து பார்க்கறதுக்குலாம் செம்மையா இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. இது பாருங்க, இது வந்து இந்த நம்ம பெரிய ஃபிஷ்லாம் சாப்பிடுவோம்ல, ரோகு கட்லா அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த சைஸ் வந்து குட்டி தான், குட்டி ஃபிஷ் தான். கியூட்டா இருந்தது. இங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து தொட்டி மாதிரி ரெடி பண்ணி அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டு வச்சுட்டாங்க. குட்டி குட்டியா சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அதுல போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பெருசா நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் சீல போய் பாக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமா இருந்தது. அங்க ஃபுல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் தான் இருந்தது. பார்க்க செம்மையா இருந்தது. இங்க வந்து எனக்கு டைம் போனதே தெரியலங்க. ரொம்ப பிளசண்டா இருந்தது மைண்டுக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு மைண்ட் செம்ம ரிலாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிஷ்ஷஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கூட எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. எல்லாமே நீங்க மறந்துட்டு இது மட்டும் அப்படி பார்த்துட்டு அப்படியே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆயிடுவீங்க. நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டாங்கன்னா உடனே போய் பார்த்துருவேன். எங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இங்கே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மெரைன் எக்ஸிபிஷன் போட்டாங்க. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து மல்டி கலர்ஸ்ல இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஜெம்ஸ் மாதிரி இருந்தது. க்யூட்டாக இருக்குல்ல. இந்த ஃபிஷ் வந்து மூவ் ஆகுற மாதிரியே தெரியலங்க. ஆனால் மூவ் ஆகிட்டு தான் இருந்தது. அது ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஒரே இடத்துலயே நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது மெதுவாக மூவ் ஆகிட்டே இருந்தது அந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் வந்து எல்லாமே குரூப்பாக ஒட்டுக்காவே இருந்தது. தனியாக இந்த ஃபிஷ்ஷுமே போக மாட்டேங்குது. ஒட்டுக்காவே போகுங்க, ஒட்டுக்காவே வராங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த ஃபிஷ்லாம் பாருங்களேன், அப்படியே பொம்மை மாதிரி இருக்கு. அந்த ஃபிஷ் டேங்க்ல நம்ம வந்து பொம்மை ஃபிஷ்லாம் சிலதை போட்டு வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அப்படி இருந்தது. அழகா இருந்தது இதெல்லாம். கண்டிப்பா ஃபிஷ் வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு டைம் போறது தெரியாது.
இது நல்லா போஸ் கொடுத்துச்சுங்க. இந்த ஃபிஷ் செம்ம போஸ் கொடுத்துச்சு போட்டோக்கு. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் மோஸ்டா அந்த பிளாக் ஸ்டோன்ஸ் தான் போட்டு வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து அந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா அழகா தெரியும்ட்டு. இது குட்டி ஷார்க் மாதிரி இருந்தது. பாருங்க எப்படி ஆக்டிவா இருக்குன்ட்டு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். இது பாத்தீங்களா பிங்க் கலர்ல செம்மையா இருக்கு. இந்த ஃபிஷ் வந்து இந்த ஷவர் மாதிரி அதுல நனைஞ்சிட்டே தான் இருந்தது. பாருங்க கல்லுக்குள்ளேயேதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். வெளியில வரலாமா வேணாமான்னு நினைக்கிறான் பாரு. இதுதான் சொன்னேன், செம்மையா இருந்ததுங்க. இது அப்படியே வந்து கடலுக்குள்ளேயே போன மாதிரி இருந்தது. ஃபிஷ்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்க. இங்க இருந்தது ஃபுல்லாமே அந்த பெரிய பெரிய சைஸ் ஃபிஷ் தான் இங்க இருந்தது. பார்க்க செம்மையா இருந்தது. செம்ம கூட்டம் நாங்க போனப்ப. நான் அந்த கூட்டத்திலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஃபிஷ்ஷஸ்லாம். செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு. இங்க இருந்து போறதுக்கே ஆக்சுவலா மனசே இல்லை. இங்கேயே நின்றுட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. கூட்டம் வேற பயங்கரமா வந்ததா, போங்க போங்க போங்கன்னு தள்ளிட்டே இருந்தாங்க. பாப்பாவும் செம்மையா என்ஜாய் பண்ணா. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, இவ்வளவு பெரிய ஃபிஷ் பாருங்க. அது முடிச்சுட்டு நாங்க நேரா ஒரு சின்ன ரைடுக்கு வந்துட்டோம். சின்ன ரைடு வந்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். நீங்க என் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.